வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு S3 சொல்யூஷன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குரூப் 4 2019 கவுன்சிலிங் முதல் நாள் விவரங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் எடுத்து போயிருக்காங்க, அவங்களோட முதல் நாள் விவரங்கள், அதாவது எப்படி அவங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணாங்கன்னு பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லா வேகன்சிஸும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்களா அந்தந்த கம்பெனியில். ஸோ அதை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க, வாங்க அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தர் அந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி அவங்க போனவங்களை பற்றி ஒரு டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டெனோடைபிஸ்ட் ஓவரால் 92, கம்யூனிட்டி ரேங்க் பார்த்தீங்கன்னா ஃபீமேல், அவங்க பிசி 67, ஃப்ரைடே மார்னிங் பேட்ச். அவங்க அலாட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஸ்டெனோடைபிஸ்ட் கிரேட் 3 வந்து தஞ்சாவூர் கிடச்சிருக்குங்க. அவங்களுடைய ஆடியோ கால் கேட்கலாம். சரி, வாங்க கேட்கலாம். அதெல்லாம் ஒன்றுமே குழப்பெல்லாம் தேவையில்லை சார். இனிமேல் போகிறவங்களுக்கு இவ்வளோ ஓவரால் அனாலிசிஸ் எடுத்து பார்க்க சொல்லுங்கள். தென் அதுக்கப்புறம் இது வரைக்கும் முடிஞ்ச டிபார்ட்மெண்ட்ஸ் அதையும் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு கால்குலேஷன் வந்துடும். ஸோ இது முடிஞ்சு போச்சு, நம்மளோட கோட்டாக்கு இவ்வளோ தான், இந்தந்த சீட்ஸ் இருக்குது நம்மளோட கேட்டகிரிக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும். அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட டிபார்ட்மெண்ட்ஸை ப்ரியாரிட்டியில் வச்சுக்கணும். ஒரு 5 டிபார்ட்மெண்ட்ஸோ மேக்ஸிமம் ஒரு 3 to 5 டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க. அதை மட்டும் நம்ம தெளிவாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் எவ்வளோ தான் நம்ம கேட்டு எல்லாமே விசாரித்து எல்லாமே அனலைசிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம அங்கே போய் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணணும். பயப்படக்கூடாது, பதட்டம் இல்லாமல் கரெக்டாக சொல்லணும். அதே மாதிரி அவங்களோட நேரத்தையும் நம்ம ரொம்ப வாங்கக்கூடாது. நம்ம ஒரு 5 டிபார்ட்மெண்ட்ஸ் கடகடன்னு சொன்னோன்னா நம்ம சொல்கிறத பொறுத்து தான். அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு டேபும் நேற்று கொடுக்கல. ஸோ நாங்கள் இந்த இதில் ஸ்க்ரீனில் உள்ளதை பார்த்துட்டு தான் மார்க் பண்ணிக்கிட்டு போயிட்டு இந்த ஊர் இருக்கான்னு கேட்டோம். இருந்துச்சு, அப்படி கொடுத்தாங்க. இல்லாதவங்களுக்கு அடுத்தது நம்ம, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ப்ரியாரிட்டியில் வச்சுக்கோங்க. 5 இது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நாங்கள் ஒன்று இல்லைன்னு சொன்னோன்னா நீங்கள் அடுத்தது சொல்ல டக்குன்னு சொல்லிடணும். ஏன்னா எங்களுக்கும் டிலே ஆகுது, நாங்களும் நிறைய பேர் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதுக்கு தகுந்தபடி எந்த இதுவுமே வேண்டாம். இப்போது பிசி ஃபீமேலோ இல்லை ஃபீமேலாம் எடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து மேலோட இது கூட அவங்க ஆக்சசபிள். அதே மாதிரி ஜிடிலையும் அவங்க எடுத்துக்கிறாங்க, டெஸ்டிடியூட் விடோவையும் எடுத்துக்கிறாங்க, எக்ஸபிள்ஸ் மேன் கோட்டாவையும் எடுத்துக்கிறாங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சுடுனா அந்த இது எல்லாமே பிளைண்ட்லேருந்து டெஃப் அண்ட் டம்மு, அந்த முல்டா, அந்த மாதிரி எல்லாமே நமக்கு அவைலபிள் தான் உமனுக்கு. ஆனால் மேல்ஸ்க்கு வந்து அவங்க டெஸ்டிடியூட் விடோ எடுக்க முடியாது. அதே மாதிரி ஃபீமேல் சீட்டையும் அவங்க எடுக்க முடியாது. மேல்ஸ்க்கு வந்து ஜிடி, பிஎஸ்டிஎம்மு, அப்புறம் இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு, எக்ஸ் சர்வீஸ், இதுதான் மேல்ஸ்க்கு. ஃபீமேல்ஸ்க்கு வந்து எல்லாமே ஓரளவுக்கு இருக்குது. ஃபீமேல்ஸ்க்கு நல்லா வாய்ப்பு இருக்குது. ஓரளவு நல்ல டிபார்ட்மெண்ட்ஸ் அடுத்து இருக்க தான் செய்யுது. அவங்க மெயினான திங் வந்து நம்ம 5 டிபார்ட்மெண்ட்டை சூஸாக ப்ரியாரிட்டைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தெளிவாக அங்கே போய் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி என்ன இருக்குது, என்ன நம்ம ஊர் பக்கம் எது இருக்குது, இல்லாட்டி ஸ்டேட் சீனியாரிட்டினா ஒரு வில்லிங் லெட்டர் கூட அவங்க எழுதிக்கலாம். ஸோ தைரியமாக போய் அவங்க சொல்கிறதுல தான் இருக்குது. ஈஸியாக தான் சார் இருக்குது எல்லாமே. வந்து அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாமே வந்து அவங்க ஈஸியாக தான் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கும் இதாக தான் இருக்குது. பயப்பட தேவையில்ல, பதட்டம் இல்லாமல் கேஷுவலாக போகிறோம். உள்ளே போகும்போதே இது தான் கேட்குறாங்க. நம்ம அது பேர் என்னது, அந்த கியூஆர் கோட் செக் பண்ணுறாங்கல்ல, அந்த கால் லெட்ரு, அதை இது பண்ணிட்டு போகிறாங்க. அதுதான் உள்ள வரைக்கும் கேட்குறாங்க. அப்புறம் எல்லா ஒரிஜினல்ஸு செக் பண்ணுறாங்க. டீ காஃபி கொடுக்குறாங்க. நம்மகிட்ட நல்லா தான் பேசுகிறாங்க. அதெல்லாம் நல்ல ஸ்மூத் ஹேண்ட்லிங்காக தான் இருக்குது. எல்லாமே நல்லா தான் சார் இருந்துச்சு எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டிருப்பீங்க சரிங்களா. இதான் அவங்க போன டீட்டெயில். ஓகே, நான் அந்த சீக்வன்ஸ் இன்னும் ஃபர்தர் வீடியோஸ் போட்டுட்ருப்பேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தர் அந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குறிந்த வாட்ஸ்அப் நம்பர் 9442641841 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டைம் எடுக்கும்போது ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரம் S3 சொல்யூஷன். தேங்க்யூ.